வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு பாலு அவர்கள். வணக்கம் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல பாஜக போட்டியிடுமா பாமக போட்டியிடுமா என்ற கேள்வி பிரதானமாக எழுப்பப்படுது. எந்த அடிப்படையில முடிவு எடுக்க போகுது பாமக? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக தீவிரமாக நாங்கள் ஆலோசித்து வருகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இதற்கான பேச்சுவார்த்தைகளை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் துவங்கியிருக்கிறார்கள். நல்ல அறிவிப்பு வெளியில் வரும். நாளைய தினம் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் உயர்மட்ட செயற்குழு கூட்டம் தைலாபுரத்தில் நடைபெற இருக்கிறது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவது குறித்தும் இந்த தேர்தலில் எவ்வாறு பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது குறித்தும் நாங்கள் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அந்த வகையில் விக்கிரவாண்டி தொகுதி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி மிக பலமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. பல்வேறு தேர்தல்களில் பாமகவினுடைய வாக்கு வங்கி என்பது அங்கே மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நாங்கள் அதில் தீவிர கவனம் செலுத்த இருக்கிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4.3% வாக்குகளை நாங்கள் பெற்றிருந்தாலும் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஏக்கம் எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏக்கத்தை போக்கக்கூடிய வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்த வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பாடம் போட்டக்கூடிய வகையில் அந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் அதற்காக களப்பணியை மேற்கொள்ள இருக்கிறோம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எங்கள் கட்சியினுடைய தலைமையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நல்ல அறிவிப்பு உங்களுக்கு வெளிவரும். நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாமக பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்று விக்கிரவாண்டி. கடந்த தேர்தல்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக கூட கூட்டணியாகத்தான் அந்த தொகுதியில் சந்திச்சிருக்கீங்க. ஆனால் 2016 பாமக தனித்து அங்கே களம் கண்ட போதும் 23% வாக்குகளை பாமக பெற்றிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அடிப்படையாக வைத்து முடிவெடுக்கப்படுமா? ஏன்னா பாஜகவிற்கு அங்கே சொல்லும்படியாக எந்த விதமான வாக்குகளையும் அவர்கள் இதற்கு முந்தைய தேர்தல்களில் பெற்றதில்லை. இப்போ பாமகவோட துணையோட பாஜக அங்கே போட்டிட்டாங்கன்னா அது பாஜகவோட வாக்கு சதவீதம் மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொள்ளப்படுமா? நிச்சயமா. அதாவது விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரையில் இப்பொழுது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தல் என்றால் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி எவ்வாறு தேர்தலை சந்திக்கும், அவர்கள் தேர்தல் தில்லுமுல்கள் செய்வது, பண விநியோகம் செய்வது, இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு அணியாக ஒரு கூட்டணியாக இருந்து செயல்பட்டால்தான் அது சாத்தியமாகும். அந்த வகையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நமது டிடிவி தினகரன் அவர்கள், வாசன் அவர்கள் போன்ற தலைவர்கள், அண்ணாமலை போன்ற தலைவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்ற பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவால் விடும் வகையில் அந்த தேர்தலை நாம் கையாள முடியும். எனவே இது ஒரு எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக அப்படித்தான் அமையும். ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய கடந்த கால வாக்குகள் நாங்கள் 2016 வாக்குகள் பார்க்கிறோம், 2019, 2021 கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகள், இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரையில் இன்னொரு சிறப்பம்சம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன இருக்கிறது என்றால், விக்கிரவாண்டி பேரூராட்சியை தவிர மற்ற அத்தனை பகுதிகளுமே கிராமப்புறங்கள் தான். பெரும்பான்மையானவர்கள் வன்னியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அங்கே மிக அதிகமானவர்கள் இருந்திருக்கிறார்கள். 40% வன்னியர் சமுதாய மக்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் வசித்து வருகிறார்கள். அதற்கு பிறகு முதலியார் சமுதாயம், உடையார் சமுதாயம், இஸ்லாமியர்கள் மற்றும் இது போன்ற சமூகங்கள் அங்கே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைத்து சமூகங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த தேர்தலில் களம் கண்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியமாக இருக்கிறது. இதுதான் பெண்ணகரம் தேர்தலில் நாங்கள் எவ்வாறு இடைத்தேர்தலை நாங்கள் சந்தித்தோமோ அதே போன்று இந்த தேர்தலை மிக தீவிரமாக எங்களுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுப்போம். அது தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்துதான் அதை செய்வோம்.
இப்போ இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடாது என்ற ஒரு கருத்தையும் கூட முந்தைய காலங்களில் பாமக தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தின் அடிப்படையிலே முடிவெடுக்கப்படுமா? இல்லை, இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் பொதுவாக எங்களுடைய கருத்து என்பது இடைத்தேர்தலே தேவையில்லை என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. அது வீண் பணவிரயத்தை ஏற்படுத்துகிறது, ஆளும் கட்சியினுடைய அதிகார அத்துமீறலுக்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது. தேவையில்லாத பொருட்செலவை செய்து வீண் பிரச்சாரம் என்ற அடிப்படையில் நடக்கக்கூடிய அந்த பெரும் இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு வேண்டும். ஏனென்றால் வெற்றி பெற்ற ஒரு கட்சிக்கு மீண்டும் கொடுப்பது அல்லது இரண்டாவது இடம் பெற்றவர் கொடுப்பது என்று அதற்கு ஒரு தேர்தல் ஆணையம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டங்களை மாற்றங்களை கொண்டுவது அதன் அடிப்படையில் தான் இடைத்தேர்தலை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் இது எங்களுடைய ஒரு பலமான ஒரு தொகுதி என்ற அடிப்படையிலும் சமீபத்தில் தேர்தலை சந்தித்து ஒரு வெற்றி வாய்ப்பை நாங்கள் நழுவ விட்டிருக்கிறோம் என்ற அடிப்படையிலும் குறிப்பாக பெண்டகரம், அதாவது நமது தருமபுரி தொகுதியில் எங்கள் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த வெற்றியை பெற முடியாது. ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களும் அதை பெரும் கவலையாக ஒரு வருத்தமாக அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். எனவே இந்த மனநிலையில் தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். எனவே இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடாது, போட்டியிடதை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தாலும் கூட இந்த தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் களம் காண இருக்கிறோம். பெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்ற உறுதியோடு அதற்கான பணிகளை நாங்கள் துவங்குகிறோம். ஓகே, இப்போ பாஜக கடந்த முறையை விட கூடுதலான வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்காங்க. 11.24% அவர்களோட வாக்கு சதவீதமாக உயர்ந்திருக்கு. இதற்கு முக்கியமா பாமகவோட வாக்குகள் பாஜகவிற்கு போனது முக்கிய காரணம் என்ற பார்வை முன்வைக்கப்படுது. இதுல பாமகவோட பார்வை என்ன? இந்த பார்வை வெளிவந்து நீங்கள் இந்த செய்தியை சொல்வது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு செல்ல வேண்டும், கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் எங்களுக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு கூட்டணியாக இருந்து இந்த தேர்தலை சந்திக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு பெரும் பங்காக அந்த வாக்கு சதவீதம் உயர்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி காரணமாக அமைந்திருக்கிறது என்று பல தலைவர்கள் எல்லாம், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் இந்த செய்தியை கூறி வருவதை நாங்கள் கவனித்து வருகிறோம். அதற்கு முந்தைய தேர்தல்கள் எல்லாம் 5க்கும் மேற்பட்ட சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க பாமக. அப்போ அதோட ஒப்பிடும்போது இப்போ தனியாக இந்த தேர்தல், அதாவது அதிமுக அல்லாமல் பாஜகவோட தேர்தலை சந்திக்கும் போது வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு பாமகவுக்கு இருந்தது. அதற்கு முரணாக நடந்தது குறித்த கேள்வியாக இதை நான் முன்வைக்கிறேன். இல்லை, இதற்கு ஒரு முக்கியமான காரணம், அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் எல்லாம் ஒரு முடிவை எடுத்து வாக்களித்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் தமிழக மக்கள் இந்த முடிவை எடுத்தார்கள் என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு பெரும் வியப்பை தந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு மக்கள் வாக்குகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் கொடுத்த அந்த வாக்குக்கு பணம் கொடுத்த விஷயம், திமுக என்பது ஒரு பலமான இயக்கமாக அவர்கள் தங்களை முன்னிறுத்தி கொண்டது. எதிரணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றது. அதிமுக ஒரு அணியில் இருந்து அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். எனவே எதிரணியில் நாங்கள் ஒன்றாக இருந்து போட்டியிட்ட அந்த அணி இரண்டாக பிரிந்ததன் காரணமாக பொதுவாக மக்கள் மத்தியில் திமுக தான் வெற்றி பெறும் என்ற மனநிலையில் இதுவரையில் பெற்றதை விட அதிகமான வாக்குகளை அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு காரணமாக அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு அடித்தளமான எண்ணிக்கையை வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய கோரிக்கையை பாஜக பரிசீலிக்குமா என்பது சார்ந்த சந்தேகங்கள் எழுப்பப்படக்கூடிய நிலையில பாமகவோட கோரிக்கையை பாஜக எந்த அளவுக்கு பரிசீலிக்கும் நம்புறீங்க? நிச்சயமா மிகப்பெரிய ஒரு சமூக நீதி தொடர்ந்த ஒரு தெளிவான நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்பதை நான் உறுதியா நம்புறேன். காரணம், கடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றது. நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் பிரச்சாரத்திற்கு வருகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் பேசினார்கள். ஆனால் பாமக மட்டும்தான் இந்த செய்தியை சொல்லி வந்தது. இப்போது நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அது நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு மாநில அரசு நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்கி அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது பீகாரில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு முக்கியமான தலைவராக
இந்த ஆட்சியை அமைப்பதற்கு முக்கியமான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தலைவராக அவர் உருவாகி இருக்கிறார். அதே போன்று நீங்கள் சொல்லக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் இதே நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆந்திரா சென்று அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி 50 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என்ற அந்த உச்சவரம்பை விலக்கி பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பதை இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டு வந்து காக்கா கலைஞர் அறிக்கைக்கு பிறகு மண்டல் அறிக்கைக்கு பிறகு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு வழங்குவதை எத்தனை சதவீதம் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகம் இந்தியாவில் இருக்கிறார்களோ அத்தனை சதவீத இடஒதுக்கீடு என்பது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்தால் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சமூக நீதி தலைவராக மாறுவார். ஜோதிராவ் பூலே, அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், விபி சிங் போன்ற தேசிய தலைவர்களுடைய வரிசையில் நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார்கள் என்பதை நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு புரிய வைப்போம். இப்போ அதிமுக கூட கூட்டணியில இருந்திருந்தா சில தொகுதிகளில் வெற்றி கூட பெற்றிருக்கலாம் அப்படின்ற குரல் பாஜகவிலிருந்து எழுந்ததை கேட்க முடிஞ்சது. பாமகவிற்கு அப்படியான ஒரு எண்ணம் ஏதேனும் தோன்றியதா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு? அதாவது ஒரு கூட்டணி தொடர்பான எந்த கருத்தையும் தேர்தலுக்கு முன்பும் பின்பும் தனிப்பட்ட முறையில் தெரிவித்து விடலாம். ஆனால் ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடாக என்னால் இப்பொழுது அறிவிக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் நான் சொல்லக்கூடிய கருத்து என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கருத்தாக அது மாறிவிடவும் கூடாது. அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினோம். அது நடக்கவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதிமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக இல்லாமல் இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர் விரும்பினார். இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையினுடைய வாக்குகளை பெற முடியும் என்று அவர் விரும்பினார். அதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் தனியாக களத்தில் நின்றிருக்கிறோம். எல்லோரும் இணைந்திருந்தால் நிச்சயமாக பெரும் வெற்றியை பெற்றிருக்க முடியும் என்பதை பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் தேர்தல் முடிந்துவிட்டது. வரக்கூடிய காலங்களில் தான் நம்முடைய தேர்தல் முடிவுகள், நமது தேர்தல் வியூகங்களை எப்படி வகுப்பது என்பது குறித்து நாங்கள் தீவிரமாக ஆலோசிப்போம். 2026 தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய இலக்காக நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலுக்கு முன்பாக கூட எங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஊடகங்களுக்கு ஒரு செய்தியை வெளிப்படுத்தினார். என்னவென்றால், நாடாளுமன்ற தேர்தல் என்பது 2026 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலான வியூகங்களை வகுத்து அதற்கான வழிமுறைகளின் அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கொள்ளும் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே எங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய இந்த மிச்ச காலங்களில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை நாங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தி இப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காத வகையில் அந்த கூட்டணி என்பதை உருவாக்கி தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும். அந்த கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு மிக முக்கிய பங்காக அந்த கூட்டணி ஆட்சியில் இடம்பெறக்கூடிய அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக இருக்கும். நன்றி சார். இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு.